வணக்கம். வாழ்வில் நாம் ஆரோக்கியமாக இருக்க கடைபிடிக்க வேண்டியவை. 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் சிறுநீர் கழியுங்கள். கோடை காலத்திலும் கட்டாயம் 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கழித்தாக வேண்டும். காலையிலும் இரவு உணவுக்கு முன்பும் கட்டாயம் மலம் கழிக்க வேண்டும். கண்ட நேரத்தில் கழிப்பது மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும். காலை மாலை இருவேளை குளிக்கவும். மழைக்காலங்களில் காலையில் குளித்தால் போதும். உள்ளாடைகள் கிழியாவிட்டாலும் 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றுங்கள். ஒரு நாள் பயன்படுத்திய பிறகு கட்டாயம் துவைத்து காய போடுங்கள். சிறுவர்கள் 1 ஸ்பூன், பெரியவர்கள் 2 ஸ்பூன் ஊற வைத்த வெந்தயத்தை வெறும் வயிற்றில் மென்று விழுங்க வேண்டும். சர்க்கரையும் இரத்த கொதிப்பு வராமல் தடுக்கப்படும். வந்தால் கட்டுக்குள் இருக்கும். காலை உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன் தோல் நீக்கிய இஞ்சி துண்டை சாப்பிடுங்கள். கொழுப்பு குறைக்கும், தொப்பையை கரைக்கும். உணவை நன்றாக மென்று பொறுமையாக உண்ணுங்கள். சுட்ட எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி செய்யப்பட்ட பண்டங்களை சாப்பிடக்கூடாது. அதனால் கெட்ட கொழுப்பு அதிகரிக்கும், புற்றுநோயை உருவாக்கும். மைதா, பரோட்டா வேண்டவே வேண்டாம். வாழ்நாளை குறைக்கும். குளிர்பானம், பாக்கெட் தீனிகள் வேண்டாம். பிராய்லர் கோழிக்கறி வேண்டாம். மீன் அல்லது ஆட்டுக்கறி, நாட்டுக்கோழி மட்டும் சாப்பிடுங்கள். மது, புகை கூடவே கூடாது. மதியம் சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம் முன்பு சுக்கு காஃபி சாப்பிடுவது மிகவும் நல்லது. உண்ட உணவு முழுமையாக செரிக்கும் முன்பு அடுத்த திட உணவு கூடாது. பாதாம், முந்திரி, உலர்பழம், பழங்கள், கீரைகள், டார்க் சாக்லேட், கிரீன் டீ, கடலை மிட்டாய், எள்ளுருண்டை, பனைவெல்லம், சோற்று கற்றாழை 7 முறை சுத்தம் செய்து தேன் கலந்து சாப்பிடலாம். விட்டமின் குறைவால் தலைமுடி உதிர்தல், நகங்கள் உடைதல், தோல் நோய், எடை குறைவு, தசைவலி, கொழுப்பு அடைப்பு, மன அழுத்தம் ஏற்படும். இவற்றை தவிர்க்க வேர்க்கடலை, முந்திரி, மீன், முட்டை, வாழைப்பழம், பப்பாளி, தக்காளி, காலிஃபிளவர், காளான், மோர் சாப்பிட வேண்டும். காலை அல்லது மாலை 1 மணி நேரம் உடற்பயிற்சி. தயவு செய்து வேர்க்கடலை, பேரிச்சம்பழம் தினமும் ஸ்நாக்ஸ் ஆக கொடுங்கள் குழந்தைகளுக்கு. கீரை வாரம் 3 முறை பருப்பு கூட்டாகவும், ராகியை சேமியாவாக, கொழுக்கட்டையாக, ரொட்டியாக வாரம் 2 முறை கொடுக்கலாம். பழி, கொய்யாவில் சத்துக்கள் அதிகம். தினமும் சாப்பிட கொடுங்கள். தயவு செய்து மண் சட்டியும், இரும்பு கடாயும், மரசெக்கு எண்ணெயும் வாங்கி கொடுங்கள். தினமும் 5 பேரிச்சம்பழம் குறைந்தபட்சம் சாப்பிட கட்டாயப்படுத்துங்கள். ஜீரக தண்ணீர், சோம்பு தண்ணீர் குடிக்க கொடுக்கலாம். நம் முன்னோர்கள் பயன்படுத்திய உணவு பழக்கங்களை முடிந்த அளவுக்கு பயன்படுத்துவோம். இழந்த ஆரோக்கியத்தை முழுமையாக மீட்டெடுக்க முடியாது என்றாலும் 50% ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நாம் நம் முன்னோர்களின் பயன்பாட்டில் இருந்த உணவு பழக்கத்தை நாம் நம் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவதன் மூலம் சாத்தியமாகும். இன்றே முயற்சியுங்கள். வாழ்க நலமுடன்.